இஸ்ரேலால் அதை செய்ய முடியாது என்பதல்ல, ஆனால் அவர்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு தேவைப்பட்டது. துரதிருஷ்டவசமாக இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை தாங்கக்கூடிய ஒரு புவியியல் அமைப்பு கிடையாது. இஸ்ரேல் ஈரானியர்களிடமிருந்து ஒரு பெரிய தாக்குதலை எதிர்கொண்டிருந்தது. ஈரானியர்களிடம் சுமார் 300 மற்றும் 3500 எண்ணிக்கையிலான ஏவுகணை துண்டுகள் இருந்தன. அவர்கள் இஸ்ரேல் நாட்டின் மீது மிக கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். சரி, நாம் பார்த்தோம். அயன் டோம் பாதுகாப்பு அமைப்பு திணடிக்கப்பட்டு செயலிழந்தது. டேவிட் ஸ்லிங் போன்ற பிற அமைப்புகளும் பாதிக்கப்பட்டன. எல்லாமே அங்கே இருந்தது, ஆனாலும் அவர்கள் அடி வாங்கிக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய தரைப்படைகள் ஃபோடோ என்ற பெயரில் இருந்த ஒரு அணுசக்தி நிலையத்தை அடைந்திருந்தன. ஃபோட்டோவில் சென்ட்ரிஃபியூகல் வசதிகள் இருந்தன. அவர்கள் அங்கே யுரேனியத்தை, அதாவது ஆயுதங்கள் தயாரிக்க பயன்படும் தரத்திலான யுரேனியத்தை செறிவூட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். என் வட்டாரங்களின்படி ஈரானிடம் சுமார் 480 கிலோகிராம் இருந்தது. இந்த யுத்தம் தொடங்கிய போது தரைப்படைகள் ஃபோடோவை அடைந்தன. ஃபோடோ ஆழமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு வசதி என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். தரைப்படைகளிடம் அதை எடுக்க போதுமான வளங்கள் இல்லை. இஸ்ரேலியர்கள் அமெரிக்கர்களிடம் உதவி கோரினர். அதனால் அமெரிக்கர்கள், நாங்கள் உங்களை தேடி வருகிறோம் என்று எச்சரித்து சுமார் 10 நாட்கள் செலவழித்தார்கள். நாங்கள் வருகிறோம் என்று அறிவித்து ஃபோடோ மற்றும் நட்டான்ஸை தாக்கினார்கள். கடலில் இருந்து 12 டொமஹாக் ஏவுகணைகள் ஏவப்பட்டன. நட்டான்ஸ் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஃபோர்டோவும் வீழ்த்தப்பட்டது.